ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கார் ஹெட்லைட் ரெஸ்டரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஹெட்லைட் வந்து ஒரு மாதிரியாக வந்து ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அதோட லென்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரியாக ஃபேட் ஆகி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹெட்லைட்டை எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹெட்லைட் ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு பாய்க்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா GOG 7ஓட 2K நானோ லென்ஸ். ஸோ இந்த ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார்முலேட்டட் ஃபார் ஹெட்லைட். இப்போ நார்மலாக வந்து இந்த ஹெட்லைட் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, வெறும் தேய்ச்சிட்டு சாண்ட் பேப்பரில் தேய்ச்சி 2K ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவாங்க, இல்லைனா நார்மல் கிளியர் ஸ்ப்ரே அடிச்சுடுவாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தாங்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து ஸ்பெஷலி ஃபார்முலேட்டட் ஃபார் ஹெட்லைட். ஓகே, ஸோ அதனால் வந்து இது ரொம்ப நாள் தாங்கும். இந்த மாதிரி ரெஸ்டரேஷன் மெத்தட் வந்து உங்கள் ஹெட்லைட் வந்து ரொம்ப நாள் நீங்கள் புதுசாகவே வச்சுருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி yellowish ஆகிறது ஃபேட் ஆகாமல் பாதுகாக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ப்ரே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக். இப்போ நான் வாங்கிக்கிறது வந்து பிளாக் வந்து லைட்டான பிளாக் தான், ரொம்ப வந்து டார்க்காக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ இருக்குது, அப்புறம் எல்லோ கலர் இருக்குது, அப்புறம் ரெட் கலர், அப்புறம் நார்மல் கிளியர் கலர் ஒரிஜினல் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டார்க் பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் கருப்பாக இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் டார்க் பிளாக் அடிச்சிங்கன்னா என்னென்னா லைட்டோட வெளிச்சத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் நார்மல் பிளாக் மட்டும் வாங்கியிருக்கேன். ஓகே வியூவர்ஸ், இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பார்ட் இருக்கும். அதாவது ஒரு பார்ட் வந்து ஆக்டிவேட்டர் இருக்கும், ஒரு பார்ட் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற அந்த நோசல் இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்டிவேட்டர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ பிஃபோர் ஸ்ப்ரே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆக்டிவேட்டரை முதல்ல அமுக்கணும். இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இது வந்து நீங்கள் கீழே வச்சு ஒரு அமுத்தினீங்கன்னா இந்த ஆக்டிவேட்டர் வந்து இந்த ஸ்ப்ரேயோட மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த கேனை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். ஸோ இந்த கேன் பார்த்தீங்கன்னாக்க ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 4 ஹவரில் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அது இங்கேயே போட்டிருக்கோம், 4 ஹவரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெயின் வந்து ஸ்பாயில் ஆயிரும், நீங்கள் பாய்க்க முடியாது. ஸோ இந்த ஒரு கேன் வந்து என்னோடய எஸ்டிமேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் 4 ஹெட்லைட்டுக்கு வந்து பாய்க்கலாம். ஸோ நீங்கள் 2 குரூப்பாக செய்ய போகிறீங்க, DIY செய்ய போகிறீங்க அப்படின்னா 2 காருக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரே வந்து பாய்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பாயிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை, GOG 7 மட்டும் இல்லை, ஐக்கா அப்புறம் மற்ற பிராண்டும் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்குறது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஹெட்லைட் ரெஸ்டரேஷனுக்குள்ள ஸ்ப்ரே நீங்கள் வாங்கணும். நார்மல் கிளியர் கோட் 2K கிளியர் கோட்டோ இல்லை நார்மல் கிளியர் கோட் நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா முதல்ல ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லாயிருக்கும், பட் ரொம்ப நாள் தாங்காது. ஸோ ரொம்ப நாள் தாங்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ வாங்க எப்படி முதல்ல ஹெட்லைட் ரெஸ்டரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக மஸ்கிங் பண்ணிட்டோம், ஃபுல்லாக டேப்பு ஒட்டி மஸ்கிங் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் வந்து நீங்கள் சாண்ட் பேப்பர் பாய்ச்சி தேய்க்கும் போது இந்த எட்ஜஸ்லாம் பட்டுச்சுன்னா இங்கெல்லாம் பெயின் இருக்கு இல்லையா, அந்த பெயின்லாம் வீணாக போயிடும். ஸோ இந்த பெயின் எல்லாம் வீணாக போயிடும். உங்களுடைய லிக்கர் இருக்கு இல்லையா, இந்த மேலே உள்ள கிளியர் கோட், ஸோ இதில் வந்து சாண்ட் பேப்பர் பட்டுச்சுன்னா அது வந்து அசிங்கமாக போயிடும். ஓகே, அடுத்து சாண்ட் பேப்பர் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பாய்க்கிற கிரீட் வந்து பார்த்திங்கன்னா 1000 கிரீட் சாண்ட் பேப்பர். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப மோசமாக இல்லை, சில இதில் பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் ஆகி அப்படியே ஆக்சிடைட் ஆகி அப்படி அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட்லைட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 600 கிரீட் இல்லைனா 800 கிரீட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது, பட் லேஸாக தான் வந்து ஃபேட் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து 1000 கிரீட் பாய்க்கிறேன். 1000 கிரீட் பாய்ச்சி நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடணும். ஸ்மூத்தாக இருக்கிற பிறகு கடைசியில் வந்து ஃபைன் கிரீட் வந்து 1005 நீங்கள் பாய்க்கலாம். ஸோ 1005 பார்த்தீங்கன்னா அதான் லாஸ்ட் கிரேடு, நல்லா வந்து ஒரு ஸ்மூத்தான உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இதே உங்கள் கார் வந்து நான் மாட்டி சொல்கிறேன் ரொம்ப ஆக்சிடைஸ் ஆகி ரொம்ப வந்து இந்த ரொம்ப ஹாஷாக இருந்துச்சுன்னா, ஸ்மூத்தாக இல்லாமல் ரொம்ப ஹாஷாக இருந்துச்சுன்னா உங்கள் சர்ஃபேஸ் மஞ்சள் அப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல 600 இல்லைனா 800 ஆரம்பிச்சு அப்புறம் கடைசியாக வந்து 1002 அப்படி இல்லைனா 1005 வந்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ணலாம். ஸோ 1005 ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சுத்தமாக தொடச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணிடலாம். A few minutes later. ஓகே வாஸ், இப்போ வந்து கடைசி ஸ்டெப்பு நம்ம வந்து
1005 கிரீட் பாய்ச்சி ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக தேய்ச்சி ஃபினிஷிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு 2 சைடும் செஞ்சுட்டு கடைசி வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். A few minutes later. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்லைட்டும் வந்து நம்ம தேய்ச்சிட்டோம். 1000 கிரீட் அண்ட் 1005 கிரீட் பாய்ச்சி தேய்ச்சிட்டோம். ஸோ நல்லா பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஃபேடாக இருக்கணும். இந்த ஃபேட் வந்து ஈவனாக இருக்கணும். 2 லைட்டும் பார்க்கும்போது 2 லைட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த ஃபேட்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு போட்டு வந்து ரொம்ப ஃபேடாக, ஒரு போட்டு வந்து கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் இந்த சேண்ட் பண்ணுற ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி வர வரைக்கும் நீங்கள் ரிப்பீட் பண்ணி தேய்ச்சி எடுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஹெட்லைட் கிட்ட வந்து கழுவணும். ஏன்னா நீங்கள் இப்போ முதல்ல தேய்ச்சோம்ல, சேண்டிங் பண்ணோம்ல, அதோட அழுக்கெல்லாம் இந்த தூசியெல்லாம் வந்து ஒட்டியிருக்கும். இது சுற்றிலும் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த அழுக்கெல்லாம் வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து சுத்தமாக கழுவி இந்த ஹெட்லைட் சுற்றி சுத்தமாக அந்த தூசி போகிற மாதிரி கழுவிட்டு காய வச்சுருங்க. நல்லா காஞ்சிடணும். A few minutes later. ஓகே பஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஓவர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் பெயினில் படும். அதனால் வந்து இப்படி கவர் பண்ணிடுங்க. உங்கள் ஹெட்லைட் சுற்றி அழகாக வந்து மாஸ்கிங் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 2 பக்கெட்டும் நீங்கள் செய்யணும். செஞ்சு அழகாக கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெயிண்டிங் ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். ஓகே பஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பட்டு ஆக்டிவேட்டர், இந்த கருப்பு கலராக இருக்குல்ல, இதுதான் ஆக்டிவேட்டர். இது வந்து பாருங்கள், இங்கே புஷ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ புஷ் த ஆக்டிவேட்டர் பிஃபோர் ஸ்ப்ரேயிங். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல அந்த கேனை வந்து நல்லா ஷேக் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா குலுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த ஆக்டிவேட்டர் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ அமுத்தணும். அமுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி லூஸ் ஆயிரும். ஓகே, அதுக்கு மேலே என்ன பண்ணணும், இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஸ்ப்ரே ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். ஓகே விவர்ஸ், இது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா காய விடணும். ஸோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லேயர் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அவுட்கம் கிடைக்கணுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய இந்த சேண்டிங் ப்ராசஸ் வந்து நல்லா செய்யணும். சரிங்களா? ஸோ 800 கிரீட், அப்புறம் 1000 கிரீட், அப்புறம் 1200 கிரீட், அந்த மாதிரி நல்லா சேண்டிங் ப்ராசஸ் வந்து நல்லா பொறுமையாக அழகாக செய்யணும். அதுதான் வந்து நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்கும். அப்புறம் நல்ல வெதர் இருக்கணும். சரிங்களா? நல்ல வெயில் அடிக்கணும். ஓகே, நல்ல வெயில் இருந்தால் தான் வந்து இந்த ஸ்ப்ரேயோட அந்த அவுட்கம் நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இது வந்து நம்ம
3 லேயரு ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஸோ 3 லேயர் ஸ்ப்ரே பண்ணோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா வந்து ஷைனியாக இருக்குது. சரிங்களா? ஸோ நல்லா ஷைனியாக இருக்குது. மேலேருந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பிளாக். இது வந்து டார்க் பிளாக் இல்லை, இன்னொரு வெர்ஷன் இருக்குது டார்க் பிளாக்கு. அது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக தின்தர் ஒட்டின மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் நல்ல ஒரு ஷைனி அவுட்கம் வந்திருக்கு. ஸோ இது நல்லா வந்து காய வைக்கணும். ஸோ ஒரு 3 லேயர் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் கேப் விட்டு ஒரு லேயர் அடிக்கணும். ஸோ இது 3 லேயரு நல்லா காய வச்சுருங்க. குறைஞ்சி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா வெயிலில் காயணும். முடிஞ்சால் வந்து ஓவர் நைட் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் காடி யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்னலு. ஓகே, சைட் மிரர் சிக்னல் வந்து அதுவும் ஒரு மாதிரியா ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வந்து நல்லா வந்து சாண்ட் பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு நம்மளோட ஸ்ப்ரே வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 ஹெட்லைட் நான் அடிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு 3 லேயரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர் அப்போ தான் அடித்து காய வச்சுருக்கோம். ஸோ அடித்து முடிச்சுட்டு கடைசியாக பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே பஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்லைட் ரிஸ்டோரேஷன் முடிச்சிட்டோம். ஓவர் நைட் காய வச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது. பார்க்க வந்து புது லைட் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது லைட் மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னாக்க நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா உத்து கவனிச்சிங்கன்னா இந்த லைட்டை வந்து பாருங்கள் ஆரஞ்சு பீல் மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னா நல்ல மொத்தமான கோட்டிங் 3 கோட்டிங் கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் அப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மிரர் ஃபினிஷ் மாதிரி ஆக்கணும், அதாவது பிராண்ட் நியூ லைட் மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சாண்ட் பேப்பர் போட்டு லைட்டாக ஒரு 1002 கிரீட் சாண்ட் பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மட்டும் ஈவனாக பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணிங்கன்னா 100% நியூ லைட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ரெஸ்டரேஷனுக்கு வந்து இது மாதிரி போதும். சரிங்களா? ஸோ இதுவே வந்து ஒரு 80% புது லென்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள். பட் அது வந்து ரொம்ப தெரியாது. ஸோ யாராச்சும் வந்து உத்து உங்கள் ஹெட்லைட்டை பார்த்தா தான் தெரியும். பட் நார்மலாக பார்த்தா உங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த பட்டு பார்த்தீங்கன்னாலும் ஓகே, நல்ல ஒரு ஃபினிஷிங். ஓகே, நல்லா இருக்குது. ஸோ அவுட்கம் நல்லா வந்திருக்கு. பட் சில இடத்துல பார்த்திங்கன்னா டீப் ஸ்டோன் சிப் பட்டிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஸ்டோன் சிப் வந்து ரொம்ப டீப்பாக பட்டிருக்கும். அதனால் வந்து இந்த லென்ஸ் வந்து நம்ம ரொம்ப தேய்க்க முடியாது. சாண்ட் பேப்பர் போட்டு ரொம்ப தேய்ச்சிங்கன்னா லென்ஸ் வந்து ரொம்ப மெல்லிசாயிரும். அப்புறம் வந்து ஹெட்லைட் வந்து நல்லதில்லை. ஏன்னா அந்த சூடு தாங்கணும். அந்த லென்ஸ் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூடு தாங்கணும். ஸோ அதில் ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ ஒரு அளவு தான் நம்ம சேண்ட் பண்ணுறது, ஒரு அளவு தான். ரொம்ப டீப்பாக சேண்ட் பண்ணி இந்த லென்ஸை வந்து நம்ம மெல்லிசாக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து ஹெட்லைட் வந்து இந்த மாதிரி yellowish ஆயிடுச்சு, ஓகே, ஒரு மாதிரியாக பார்க்குறதுக்கு இதாக இருக்குது, பட்ஜெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹெட்லைட் வந்து ஒரு 85% வந்து புது ஹெட்லைட் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்கள் ஹெட்லைட் வந்து கிராக் ஆகலை, உடையலைன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இன்னொரு டிஐவி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்கை தமிழன். நன்றி.